Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So already நம்மளோட சேனல்ல 99 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா ஒரு ஓவர்வியூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டேட்டோட வந்து கொடுத்துருப்பேன். மொத்தமாக வந்து டார்கெட் 1, 2, 3ங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. டார்கெட் 1க்கான டேட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளானர் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த 99 டேஸில் வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம போக போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ தமிழுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் மேக்ஸுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறோங்கிறத ஆல்ரெடி ஓவர்வியூ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு இயலுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு மார்னிங்கே அனுப்பிச்சிடுவோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான டெஸ்ட் வந்து எவ்ரி ஈவினிங் ஆர் நைட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அந்த டெஸ்ட் கொஷின்ஸை வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீயும் வந்து சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ தமிழுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்கள் கைக்கு வந்துடும். அதே போல் டெஸ்ட்டும் வந்து உங்கள் கைக்கு வந்துடும், ஆன்சரும் வந்து உங்கள் கைக்கு வந்து வந்துடும். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் அதையும் நான் வந்து ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து மேக்ஸுக்கு என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் சம்ஸும் நான் உங்களுக்கு நடத்துவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு நான் டெஸ்ட்டுக்கு நான் கொடுப்பேன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பேங்கிறத நான் ஓவர்வியூ வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கூல் புக் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறதா அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான சொல்யூஷனுமே உங்களுக்கு அன்னன்னைக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இது எப்படின்னா டெய்லி பேசிஸில் உங்கள் கைக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ மொத்தமாக வந்து என்னென்னங்க சொல்லியிருக்கேன், தமிழில் ஷார்ட் நோட்ஸ் வந்துடும், டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும், ஸ்கூல் புக் சொல்யூஷனும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷனும் சென்ட் பண்ணிடுவோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸாக வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து 99 நாட்களும் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, குரூப் 4 பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகாஸ் நீங்கள் எந்த நோட்ஸுமே எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, எல்லாமே எங்கள் சைட் இருந்தே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் கிளியராக படித்தா மட்டும் போதுமானது. ஸோ மொத்தம் வந்து 3 டார்கெட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 45 டேஸ், அடுத்து 16 டேஸ், அடுத்து வந்து ஒரு 38 டேஸ்ன்றதை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து புது சமச்சீரில் 6th-லேருந்து 10th வரைக்கும் அதுக்கான ஃபஸ்ட்டு டார்கெட்கான ஸ்கெடியூல் டேட் தான் வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தலாம் வாங்க. ஸோ குரூப் 4 2025 99 டேஸ் ஸ்டடி பிளானில் டார்கெட் 1க்கான டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பேட்ச் வந்து செப்டம்பர் 21 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ செப்டம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 6th இயல் 1ங்க, செப்டம்பர் 22 6th இயல் 2. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இயலாக படித்து நம்ம கூட டெஸ்ட் எழுத போகிறீங்க. என்னங்க மேக்ஸுக்கான ஸ்கெடியூல் வந்து காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னன்னைக்கான போர்ஷன் வந்து நான் சம்ஸ் என்ன நடத்துகிறனோ அதில் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ உங்களுக்கு தமிழ் கொஸ்டினோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி நான் உங்களுக்கு மேக்ஸும் கொடுத்துருவேன். ஸோ ஒரே நாளில் 20 சம் பார்க்கணும் அந்த மாதிரி நான் கொண்டு போக போகிறது கிடையாதுங்க. அந்த மாடலை பொறுத்து நீங்கள் இன்றைக்கி இதை பாருங்கள் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேனோ அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதிலிருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கெடியூல் வந்து தனியாக எழுதலை. பட் நான் வந்து ப்ரீவியஸாக சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டியில் தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இன்னைக்குள்ளவே உங்களுக்கு மேக்ஸ் வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெலகிராம்லேயும் வந்து லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ அந்த தனி வட்டியை தான் இந்த 6th ஸ்டாண்டர்டோட சேர்த்து நம்ம டெஸ்ட்டும் எழுத போகிறோம். தனி வட்டி கூட்டு வட்டி எவ்வளோ முக்கியங்கிறத வந்து ஆல்ரெடி ஸ்டடி பிளான் ஓவர்வியூவிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th எப்போ முடியுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு யூனிட்டாக படிக்கும்போது செப்டம்பர் 29 புது சமச்சீரில் இருக்கக்கூடிய 6th புக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது செப்டம்பர் 30 7th முதல் இயல் வந்து ஆரம்பிக்குது. அப்போ 9 இயல்னால் 9 நாள் எடுத்துக்குது இல்லைங்களா. அக்டோபர் 8 7வது 9 இயல் வந்து முடியுது. அப்போ 6வது முடிச்சிருவோம் 9 நாளில், 7வது 9 நாளில் நம்ம முடிச்சிருவோம். அடுத்து அக்டோபர் 9 8th முதல் இயல் வந்து ஆரம்பிப்போம். எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17 8th 9வது இயல் வந்து முடியுது. அடுத்து அப்படியே அக்டோபர் 18 9th ஃபஸ்ட் இயல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து அக்டோபர் 26 9th லாஸ்ட் இயல் வந்து நமக்கு முடியுது. அக்டோபர் 27 10th ஃபஸ்ட் இயல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 10th எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 4 நமக்கு 10th 9வது இயல் முடியுது. ஸோ இதோட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த டேட் அப்படின்னா நவம்பர் 4. இப்போ நம்ம செப்டம்பர் 21 ஆரம்பித்து நவம்பர் 4 எவ்வளோ நாளுங்க, 45 நாளில் புது சமச்சீரில் 6லேருந்து 10 வரையும் ஒரு 5 வகுப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தரோவாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
இதுதான் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஓவர்வியூ வீடியோவில் டார்கெட் 1 அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது கூடவே சேர்ந்து என்ன அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டு போவோன்னா மேக்ஸ் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸ் கொஷினுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு நான் டெஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ புக்கில் இருக்க சம்ஸை எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருவேன் அதை நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நடத்தி கொடுத்துருவேன். அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக உங்களை வந்து சேர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து போடக்கூடிய ஒரே ஒரு எஃபர்ட் என்ன அப்படின்னா அதெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேலையுமே உங்களுக்கு கிடையாது. அந்த வேலை எல்லாமே எங்களோடது. நீங்கள் வந்து அந்த நோட்ஸு ப்ளஸ் வந்து மேக்ஸோட நோட்ஸையும் வச்சு நீங்கள் படிக்க மட்டும்தான் போகிறீங்க. ஸோ நம்ம இந்த டார்கெட் 1 முடித்ததுக்கப்புறம் +1 +2 அடுத்து பழைய சமைச்சிருக்கான 6th to 12th வந்து நம்ம 10th தெளிவாக வந்து நம்ம படிச்சிருவோம். அப்போ தமிழ் வந்து ஓவராலாக நம்ம சொன்ன மாதிரி 99 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது கூடவே நம்ம மேக்ஸும் வந்து சைட் பை சைட் கொண்டு போயிட்டே தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிளான் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம், ஓவர்வியூ வீடியோ வந்து பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்படியே ஒரு இயெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகும்போது இப்போ 10th போயிட்டால் 6th வந்து மறந்துடுமேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லைங்களா. அது ஆல்ரெடி வீடியோஸ் வந்து பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த செகண்ட் இயர் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லையும் ரீகால் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் செகண்ட் இயர் வந்து படிக்கணுங்க. தேர்ட் இயர் வந்து படிக்கிறீங்க 6th அப்படின்னா செகண்டும் ஃபஸ்ட்டும் படிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், 3வது இயர் வந்து படிக்கணும். இப்படியே நீங்கள் ப்ரீவியஸாக படித்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணிக்கிட்டே வர உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டரே ஆகிடும். உங்களுக்கு அந்த பேஜ் நம்பர் முதக்கணும். ஒரு கொஷின் கேட்டால் இந்த பேஜில் இந்த டாப்பில் இருக்குது, இந்த பேஜில் இந்த டாப்பில் இந்த ரைட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது, மிடில் இருக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து மெமரைஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ அந்தளவுக்கு ரீகாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த 3 டார்கெட்டுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸில் வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees தான் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து தமிழுக்கு ஷார்ட் நோட்ஸு, கொஷின் பேப்பர் எல்லாமே வந்துடும். மேக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ரீவியஸ் கொஷினும் உங்களுக்கு வந்துடுது, அதுக்கான சொல்யூஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ எல்லாமே சேர்த்து வந்து 300ங்கிற போது எல்லாேருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற நோட்ஸுக்கு சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக 300ங்கிறத சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் பே பண்ணி படிச்சிங்கன்னா தான் த்ரூ அவுட்டாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிப்பீங்க. எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. சரி ஓகே நம்ம 300 ரூபா கட்டியிருக்கோம், அதுக்காகவாச்சும் படிக்கணுமே, அதுக்காகவாச்சும் மெட்டீரியல் வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ என்னடா இது 300 அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 99 டேஸுக்கு தமிழ் ப்ளஸ் மேக்ஸு, இது 99 டேஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு, வெறும் 300 தான் நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பே பண்ணுற டீட்டெயில்ஸ் கேட்டு பே பண்ணிட்டு இன்றைக்கே நீங்கள் அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ September 21 உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக வர ஆரம்பிச்சிடும் அந்த குரூப். ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.